ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் இந்த நாளில் எங்களோட கூட பேசுகிறீங்க, சாட்சி எழுதி அனுப்புகிறீங்க. அதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜெபக்குறிப்பை அனுப்பிட்டு அதில் இந்த காரியம் முடிந்த உடனே சாட்சி எழுதி அனுப்பும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். நாங்கள் இன்னும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக இந்த 9, 10, 11ஆம் தேதியில் நடக்கிற மீட்டிங்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இந்த நாளில் நீதிமான்களுடைய வேர் அசையாது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. ஏன்னா நீங்கள் அசைக்கப்படுவதில் கர்த்தர் உங்களை பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய வேர் அசையாது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறபடியினால உங்களுடைய வேர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. உங்களுடைய குடும்பம் அசைக்கப்படுவதே இல்லை. எத்தனையோ மனுஷர்கள் மூலமாக, பிசாசின் மூலமாக உங்களுக்கு அசைவுகள் கடந்து வரலாம், ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. அதனால தான் பார்க்குறோம், ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் பார்க்கும்போது, உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். இந்த நாட்களில் உங்களோடு யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ அவர்கள் இந்த நாட்களில் லட்சியம் அடைகிறவர்களாய் காணப்பட போகிறாங்க. இந்த நாட்கள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் நாசம் அடைவார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறபடியினால உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் சம்பவித்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நீதிமான்களுடைய வேர் அசையாது என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாக நீ கடந்து போகலாம். மாம்சத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் எல்லா காரியங்களிலும் இச்சைகளிலே விழுந்து உங்களுக்கு விரோதமான காரியங்களை உங்களை சொல்லி தூற்றி திரிகிறவர்களாய் காணப்படலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்த போகிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நிந்தனையான காரியங்களை உன்னை குற்றப்படுத்தி பேசினார்களோ, உன்னை ஏளனப்படுத்தி பேசினார்களோ, உன்னை துன்புறுத்தினார்களோ, இந்த நாட்டில் உன்னை மனமடிவாக்கினார்களோ, அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய வேர் அசையாதபடிக்கு நிற்கும்படிக்கு தேவன் பார்த்து கொள்ள போகிறார். ஏன்னா உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எத்தனை பேர் பேசலாம், உனக்கு விரோதமா எத்தனையோ பேர் உன்னை குற்றம் சுமத்தலாம். நான் ஒரு பாவமே செய்யலையே, என்னை தேவையில்லாமல் என்னை குற்றப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அசைக்கப்படுறதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பார்த்து கொள்ளும்படியான நாள் வந்தாயிற்று. உனக்கு விரோதமாய் இருக்கிற மனுஷிக ஆவிகள், உனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி போட்டு இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். நீ அசைக்கப்படவே மாட்டாய். ஏன்னா அவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா உன்னை தொடுகிறவனுடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை நிந்திக்கிறவங்க ஆண்டவரை நிந்திக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் உமக்காக ஓடுகிறேனே, எனக்கு ஏனப்பா இந்த நிந்தனை, ஏன் இந்த அவமானம், இந்த கேலி கிண்டல் ஏளனமான பேச்சுக்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே, என்னால் தாங்க முடியலையேன்னு சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பொய் வேகமாக பரவும், ஆனால் உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படும். நீங்கள் அந்த வார்த்தையை குறித்துலாம் கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா பிசாசு உங்களை மேற்கொள்கிறவனாக இருப்பான். மனுஷன் நல்லவன் தான், அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானது பேச வைக்கிறதாய் காணப்படுகிறது. உங்களை பேசுகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் நினச்சிங்க ஜெபிங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த நாட்களில் குற்றப்படுத்துகிற நாவுகளெல்லாம் கட்டி
ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த நாளிலே கிரியை செய்வார். அவங்க ஒன்று இல்லாமல் போயிடுவாங்க. உன்னோட போராடி உங்களுக்கு தேடியும் காணாது இருப்பான்னு சொல்கிறாரு. உங்களுக்கு விரோதமான இந்த நாட்களில் மந்திரங்கள் தந்திர கிரியைகளாக இருக்கலாம், மனசு ஆவியுடைய போராட்டங்கள், சரீரத்தில் பலவீனத்தின் போராட்டங்கள், எத்தனையோ விதமான போராட்டங்கள் உங்களை சுற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் பார்த்து கொள்ளும்படியாய் கடந்து வந்துட்டேன், நான் உனக்கு உதவி செய்யும்படியாய் கடந்து வந்துட்டேன், நீ அதை குறித்து கவலைப்படவே படாத, ஏன்னா நீ அசைக்கப்படுவதில்லை. எம்மை நம்பினர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுறதே இல்லை, நீ அவரை நம்பி இருக்கிற. அதனால் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் மனதுக்குள்ளே கொண்டு போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் ஒன்றும் இல்லாமல் போகும்படியான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கவலைப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன் ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஆண்டவரை அழுது கொண்டு இருக்க முடிய பிள்ளைகளை பாருங்கப்பா. இந்த நாளில் இவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே இவருடைய தலையை உயர்த்தி அசையாதபடிக்கு நீ நிலைநிறுத்த போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளில் தகப்பனே உம்மை துதிக்கிற சோத்தரிக்கிறையா. உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் மகிமையான காரியத்தை செய்யுங்கப்பா. இந்த நாளில் நீங்கள் தானப்பா சொல்லியிருக்கீங்க, எத்தனையோ அவமானங்கள் வந்த போதிலும் தாவீது ஆண்டவரை உயர்த்தப்பட்டானப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.